சென்னையில் தங்கத்தின் விலை குறைந்துள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 40 ரூபாய் விலை குறைந்து 8,950 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 320 ரூபாய் விலை இறங்கி 71,600 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 111 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி தங்கம் இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 74,320 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. சென்னை அடுத்த மணலியில் வழிப்பறியில் ஈடுபட முயன்ற நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். தென்றல் நகர் பகுதியில் மருந்து கடை நடத்தி வரும் அஜ்மல்கான் என்பவர் வங்கியில் வரவு வைப்பதற்காக 2 லட்சம் ரூபாய் பணத்துடன் இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார். மற்றொரு இருசக்கர வாகனத்தில் அவரை பின்தொடர்ந்த 3 பேர் அவர் மீது மோதி வாகனத்தை கீழே விழ வைத்துள்ளனர். அச்சத்தில் அஜ்மல் கூக்குரல் எழுப்ப அந்த 3 பேரும் தப்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து அஜ்மல்கான் கொடுத்த புகாரின் பேரில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையில் மணலி காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் சர்வதேச பயணிகளின் வசதிக்காக இலவச வைஃபை திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து பேசிய இந்திய விமான நிலைய ஆணைய அதிகாரிகள், இலவச வைஃபை வழங்குவதற்காக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு வருவதாகவும், இதற்காக ஆர் குளோபல் மற்றும் BSNL நிறுவனங்களிடம் ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் ஜூன் மாத இறுதியில் இது பயன்பாட்டிற்கு வரும் என்றும், சர்வதேச பயணிகள் அவசர அழைப்புகள் மேற்கொள்ளவும் ஆன்லைன் டாக்ஸி புக் செய்வதற்கும் வசதியாக இருக்கும் என்றும் தெரிவித்தனர். மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோவை கோட்டமேடு வின்சென்ட் சாலையில் உள்ள பழமையான மரம் வெட்டி அகற்றப்பட்டது. 35 ஆண்டு காலம் பழமையான மேஃப்ளவர் மரத்தை மாநகராட்சி ஊழியர்கள் வெட்டி அகற்றினர். அப்போது அந்த பகுதியில் மின்சாரம் நிறுத்தப்பட்டது. பாதுகாப்பு காரணத்திற்காக வின்சென்ட் சாலை மூடப்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருந்தாலும் வெட்டப்பட்ட நிழல் தந்த மரத்திற்கு பதிலாக அதே இடத்தில் வேறு மரத்தை நட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களுக்கு செல்லும் நெடுஞ்சாலையில் விழுந்த மரம் அகற்றப்பட்டதை அடுத்து போக்குவரத்து சீரானது. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களான பூம்பாறை, மன்னவனூர் செல்லும் நெடுஞ்சாலையில் 5ற்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிப்படைந்தது. இதையடுத்து அங்கு வந்த பேரிடர் மீட்புக் குழுவினர் சுமார் 2 மணி நேரம் போராடி மரங்களை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். மழை தொடர்வதால் பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாக வட்டாட்சியர் பாபு தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அருகே உள்ள கொடிவேரி அணையிலிருந்து தடப்பள்ளி மற்றும் அரக்கன்கோட்டை வாய்க்கால்களில் முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் திறப்பின் மூலம் கோபி, அந்தியூர், பவானி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 24,504 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். 120 நாட்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் வழங்கப்படும் என்றும், மொத்தம் 8,812.8 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் வெளியேற்றப்படும் என்றும் நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கோவை அருகே பழங்குடியின பெண்ணின் வீட்டை யானை தாக்கி சேதப்படுத்தியுள்ளது. மதுக்குறையை அடுத்த நல்லூர் வயல் கிராமத்தில் ஒற்றை காட்டு யானை ஒன்று குஞ்சம்மாள் என்ற பழங்குடியின பெண்ணின் வீட்டை சேதப்படுத்தியுள்ளது. இந்த கிராமம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்துள்ளது. நல்வாய்ப்பாக இச்சம்பவத்தில் யாருக்கும் காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் யானையை காட்டுக்குள் விரட்டினர். மேலும் சேதமடைந்த வீட்டின் உரிமையாளருக்கு இழப்பீடு வழங்கப்பட்டிருப்பதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகின்றன. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் இடுக்கி உட்பட 11 மாவட்டங்களுக்கு அதிதீவிர கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இடுக்கியில் தேக்கடி, வாகமன், மூணாறு உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளன. தேக்கடி ஏரியில் படகு போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டு
மாவட்ட நிர்வாகங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் கேரளா, கர்நாடகா, மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி வருகிறது. 24 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஒடிஷாவில் கனமழை பெய்தது. மும்பையில் இரவு முழுவதும் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குறிப்பாக தானேவில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இதனால் மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறையில் 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சின்னக்கல்லாரில் அதிகபட்சமாக 213 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நடுமலை ஆறு, கூழாங்கல் ஆறு, சின்னக்கல்லார் நீர்வீழ்ச்சி போன்ற பகுதிகளில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வால்பாறையிலிருந்து நல்லமுடி பூஞ்சோலை செல்லும் வழியில் சோலையாறு எஸ்டேட் பகுதியில் சாலையில் பெரிய மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கருமலை மற்றும் மானாம்பள்ளி எஸ்டேட் பகுதிகளிலும் மரங்கள் விழுந்தன. கனமழையால் மின்கம்பங்கள் மீது மரங்கள் விழுந்து மின்தடையும் ஏற்பட்டது. ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் அண்மையில் கோயிலுக்கு சென்றுவிட்டு வெளியே வந்த பின்னர் நெற்றியில் இருந்த பொட்டை அழித்தது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. தேஜஸ்வி யாதவ் உண்மையான இந்துவா என்பதை இந்த நிகழ்வு கேள்விக்குள்ளாக்குவதாக பீகார் அமைச்சர் சஞ்சய் சரோகே விமர்சித்திருக்கிறார். தேஜஸ்வி யாதவ் நம்பக்கூடாத நபராகிவிட்டார் என்றும் சஞ்சய் சரோகே விமர்சித்துள்ளார். பிரசாந்த் கிஷோர் ஜன்சுராஜ் கட்சியின் முதல்வர் வேட்பாளராக இருப்பார் என்று அந்த கட்சியின் உதய் சிங் தெரிவித்துள்ளார். தனக்கு முதல்வராக ஆசையில்லை என்று பலமுறை வெளிப்படையாக கூறி வந்த அவர் இப்போது முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் பதவியில் நாட்டம் இல்லை என்ற தன் கருத்தை அவர் மாற்றிக்கொண்டாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பிரபல தேர்தல் வியூக நிபுணரான பிரசாந்த் கிஷோர் பீகாரில் ஜன்ஸ்வராஜ் என்ற கட்சியை நடத்தி வருகிறார். இந்த ஆண்டு இறுதியில் அங்கு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் கட்சி தனித்து போட்டியிட உள்ளது. காசா மீது இஸ்ரேலின் தாக்குதல் இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. திங்களன்று காலை நடத்தப்பட்ட தாக்குதலில் 46 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 55 பேர் படுகாயமடைந்தனர். கொல்லப்பட்டவர்களில் 31 பேர் பள்ளி கட்டடம் ஒன்றில் தஞ்சமடைந்தவர்கள். அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது இந்த விபரீதம் நடந்துள்ளது. ஹமாஸ் வசம் உள்ள தங்கள் நாட்டு பிணை கைதிகள் 58 பேர் விடுவிக்கப்படும் வரை தாக்குதல்கள் தொடரும் என்று இஸ்ரேல் ஏற்கனவே கூறியுள்ளது. மேலும் காசாவையும் தங்களது முழு கட்டுப்பாட்டில் கொண்டுவர திட்டமிட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது. தாக்குதலை ஒருபுறம் நடத்தி வரும் இஸ்ரேல் மறுபுறம் காசாவிற்குள் உணவுகளை அனுமதிக்காத நிலையும் உள்ளது. இதனால் பல்லாயிரக்கணக்கானோர் பசியுடன் உணவு தேடி அலையும் பரிதாப நிலையும் காசாவில் நிலவி வருகிறது. தலைநகர் டெல்லியில் சுமார் 125 ஆண்டுகளுக்கு பிறகு மே மாதத்தில் அதிக அளவு மழை கொட்டி தீர்த்துள்ளது. ஞாயிறு விடுமுறை நாளான நேற்று டெல்லியில் அதிகாலை முதலே இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. 6 மணி நேரத்தில் சுமார் 80 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பெய்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் மணிக்கு சுமார் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிய நிலையில் பல இடங்களில் மழைநீர் தேங்கியதோடு விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டன. டெல்லியில் மே மாதத்தில் மட்டும் 186.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மே மாதத்தில் 1901ஆம் ஆண்டுக்கு பிறகு தற்போதுதான் அதிக அளவு மழை பெய்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். உயர்கல்வித்துறை சார்பில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி, நீலகிரி மாவட்டம் குன்னூர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சென்னை மாவட்டம் ஆலந்தூர், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர், பெரம்பலூர் மாவட்டம் கொடக்காநத்தம், தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் திறந்து வைத்தார். நானும் டெல்லிக்கு போனேன், நானும் தலைவர் என இத்தோடு 5 முறை புலம்பி தள்ளிவிட்டீர்கள், போதும் என்று
முதலமைச்சர் மு க ஸ்டாலினை குறிப்பிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக வீடியோ நாடகம் நடத்திவிட்டு இப்போது மட்டும் சென்றது ஏன் என அவர் மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லி சென்றது தமிழ்நாட்டிற்கான நிதிக்காகவா, குடும்ப உறுப்பினர் நிதிக்காகவா என மக்கள் கேள்வி எழுப்புவதாகவும் குறிப்பிட்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, டெல்லிக்கு போய் பல ஆயிரம் கோடிகள் தமிழ்நாட்டிற்கான நிதியை கையோடு கொண்டு வந்தது போல பில்டப் செய்கிறீர்களே, உங்கள் குடும்பம் கொள்ளையடித்த பல ஆயிரம் கோடி ரூபாய்களையும் அதன் பின்னணியில் உள்ள நிதிகளையும் அவர்களுக்கு துணையான தம்பிகளையும் காப்பாற்றிவிடலாம் என்ற நப்பாசையில்தானே பயந்து நடுங்கி டெல்லிக்கு ஓடோடி சென்றீர்கள் என்று அவர் வினவியுள்ளார். உங்கள் ஆட்சியின் ஊழலுக்கான தண்டனையிலிருந்து யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, ரத்தீஷ் யார், என்ன தொழில் செய்தார், எவ்வளவு லாபம் பார்த்தார், இதையெல்லாம் நேரடியாக பேச தயாரா என்றும் வினவியுள்ளார். இத்தனை நாட்கள் அமைச்சர்கள் கதறியது போதாதென்று இப்போது நீங்களே களத்தில் இறங்கி கதறுவதை நான் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களும் ரசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் மின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகும் சூழலில் கடந்த 4 ஆண்டுகளில் 39 துணை மின் நிலையங்கள் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளன. 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அப்போது மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற செந்தில் பாலாஜி 216 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். ஆனால் இந்த ஆண்டு மார்ச் மாத கணக்குப்படி தமிழ்நாட்டின் மொத்த துணை மின் நிலையங்களின் எண்ணிக்கை 1063 1102 மட்டுமே அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் நிதி நிலைமையும் நிலம் கையகப்படுத்துவதில் உள்ள சிக்கல்களும் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு பெரும் சவாலாக திகழ்வதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். தமிழ்நாட்டின் மின் தேவைக்கு ஆண்டுக்கு 20 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க வேண்டும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். எதிர்கால தொழில்கள் வரிசையில் உள்ள மின்சார வாகனங்களுக்கு தேவையான பேட்டரிகள் தயாரிப்பதில் பெரும் பங்கு வகிக்கும் லித்தியம் முதன்முறையாக ஜம்மு காஷ்மீரில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 59 லட்சம் டன்கள் அளவிற்கு லித்தியம் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரியாசி மாவட்டத்தின் சலால் ஹைமானா பகுதியில் லித்தியம் வளங்கள் இருப்பதை இந்திய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இரும்பு அல்லாத உலோகமான லித்தியம் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரிகள் தயாரிப்பதில் முக்கிய மூலப்பொருளாக உள்ளது. ரிசர்வ் வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதத்தை குறைக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரும் ஜூன் 6ஆம் தேதி ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே நடப்பாண்டில் பிப்ரவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற நிதிக் கொள்கை கூட்டத்தின் போது கடன் வட்டி விகிதம் தலா 0.25% குறைக்கப்பட்டது. இந்நிலையில் சில்லறை பணவீக்கம் 3வது மாதமாக ரிசர்வ் வங்கியின் 4% இலக்கை விட குறைந்துள்ளது. எனவே கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை மேலும் 0.25% குறைக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் எனப்படும் பெரிய நிறுவனங்களுக்கான சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கு இடம் குத்தகை விடப்பட்ட நகரங்கள் வரிசையில் சென்னை 3வது இடத்தில் உள்ளதாக கட்டுமான ஆய்வு நிறுவனமான அனராக் கூறியுள்ளது. சென்னையில் சிட்டி குரூப், பார்க்லேஸ், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், அமேசான் உள்ளிட்ட நிறுவனங்களின் GCCக்கள் சென்னையில் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்நிறுவனங்கள் அலுவலகம் அமைக்க குத்தகைக்கு இடம் வழங்கிய 7 முக்கிய நகரங்களில் பெங்களூர் முன்னணியில் உள்ளது. தொடர்ச்சியாக டெல்லி NCR உள்ள நிலையில் சென்னை 3வது இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. GCCக்களுக்கு குத்தகை விடப்பட்டதில் சென்னையின் பங்கு 15% உள்ள நிலையில் 1,22,000 சதுர அடி குத்தகைக்கு விடப்பட்டிருக்கிறது. விரைவான பயணம் என்பதால் விமான பயணங்கள் பிரபலமாகி வருகின்றன. ஆனால் கட்டணம் அதிகம் என்பதால் சாமானியர்களுக்கு விமான பயணம் எட்டாக்கனியாக இருந்து வருகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் நின்று கொண்டே பயணம் செய்யும் வகையில் வித்தியாசமான இருக்கை அமைப்பை ஏவியான்ட்ரீஸ் என்ற நிறுவனம் உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் 20% இடம் மீதமாகும் என்றும் அதனால் குறைந்த கட்டணத்தில் கூடுதல் பயணிகள் பயணம் செய்ய முடியும் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. வருங்காலங்களில் குறைந்த கட்டண விமான நிறுவனங்கள் இந்த இருக்கையை பயன்படுத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதே நேரம்
நின்று கொண்டே விமான பயணம் என்ற செய்திக்கு சமூக தளங்களில் விமர்சனங்களும் வெளியாகியுள்ளன. மேலும் விமானம் சில நேரங்களில் நடுவானில் குலுங்கும் என்றும் அப்போது இதுபோன்று நின்று கொண்டு பயணம் செய்வது ஆபத்தானது என்றும் பலர் கவலை தெரிவித்துள்ளனர். இந்தியாவுடனான போரை தொடர்ந்து தனது அணு ஆயுத துறையை சீனா உதவியுடன் பாகிஸ்தான் மேம்படுத்தி வருவதாக அமெரிக்க உளவு அமைப்பு தெரிவித்துள்ளது. தங்களை முழுமையும் அழித்துவிடக்கூடிய எதிரியாக இந்தியாவை பாகிஸ்தான் கருதுவதாகவும் அமெரிக்க பாதுகாப்புக்கான உளவுத்துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களையும் தொழில்நுட்பங்களையும் சீனாவிடமிருந்து பாகிஸ்தான் வாங்கி வருவதாகவும் ஹாங்காங், சிங்கப்பூர், துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் வழியே இந்த பொருட்கள் வருவதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிடம் மரபு சார்ந்த படைபலம் வலிமையாக இருப்பதால் அதை அணு ஆயுதங்கள் மூலமே எதிர்கொள்ள முடியும் என்று பாகிஸ்தான் கருதுவதாகவும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. காசா மீது இஸ்ரேலின் தாக்குதல் இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. திங்களன்று காலை நடத்தப்பட்ட தாக்குதலில் 46 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 55 பேர் படுகாயமடைந்தனர். கொல்லப்பட்டவர்களில் 31 பேர் பள்ளி கட்டடம் ஒன்றில் தஞ்சமடைந்தவர்கள். அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது இந்த விபரீதம் நடந்துள்ளது. ஹமாஸ் வசமுள்ள தங்கள் நாட்டு பிணை கைதிகள் 58 பேர் விடுவிக்கப்படும் வரை தாக்குதல்கள் தொடரும் என்று இஸ்ரேல் ஏற்கனவே கூறியுள்ளது. மேலும் காசாவையும் தங்கள் முழு கட்டுப்பாட்டில் கொண்டுவர திட்டமிட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது. தாக்குதலை ஒருபுறம் நடத்தி வரும் இஸ்ரேல் மறுபுறம் காசாவிற்குள் உணவுகளை அனுமதிக்காத நிலையும் உள்ளது. இதனால் பல்லாயிரக்கணக்கானோர் பசியுடன் உணவு தேடி அலையும் பரிதாப நிலையும் காசாவில் நிலவி வருகிறது. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களாக திமுகவின் எம் சண்முகம், முகமது அப்துல்லா, வில்சன், அதிமுகவின் என் சந்திரசேகரன், பாமகவின் அன்புமணி ராமதாஸ் மற்றும் மதிமுகவின் வைகோ ஆகியோரது பதவிக்காலம் வருகிற ஜூலை 24ஆம் தேதியோடு நிறைவடைய உள்ளது. இந்த நிலையில் 6 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜூன் 2ஆம் தேதி வேட்புமனு தொடங்கும் என்றும் ஜூன் 9ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 10ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் என்றும் வேட்புமனுவை திரும்பப் பெற ஜூன் 12ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டி இருக்கும் பட்சத்தில் 19ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு மாலை 5 மணிக்கு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் திமுகவிற்கு 4, அதிமுகவிற்கு 2 இடங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை அனகாபுத்தூர் பகுதியில் வீடுகள் இடிக்கப்படும் இடத்திற்கு சென்று மக்களின் வேதனையை கேட்டறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமைச் செயலாளரை சந்தித்து முறையிட்டுள்ளார். சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூரில் ஆற்றங்கரையோரம் உள்ள 593 வீடுகளை இடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நீதிமன்ற உத்தரவின்படி இதுவரை 450க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டு மக்கள் பெரும்பாக்கம், கீரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழ்நாடு மேம்பாட்டு வாரிய குடியிருப்பிற்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்நிலையில் காயிதே மில்லத் நகர் மற்றும் ஸ்டாலின் நகர் பகுதிகளுக்கு சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வீடுகள் இடிக்கப்படுவதைக் கண்டு அப்பகுதி மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது தங்கள் பகுதி நீர்பிடிப்பு பகுதி அல்ல, கல்லாங்குத்து புறம்போக்கு பகுதி என ஆவணங்களை காட்டி அவரிடம் மக்கள் முறையிட்டனர். இது தொடர்பாக தாம்பரம் மாநகராட்சி ஆணையர், துணை ஆணையர்கள் ஆகியோரை சந்தித்து ஆவணங்களை சமர்ப்பித்த திருமாவளவன் வீடுகள் இடிப்பதை நிறுத்துமாறு கோரினார். பின்னர் தலைமைச் செயலகம் சென்ற திருமாவளவன் அங்கு தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை சந்தித்து முறையிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசியலில் விஜய் ஒரு குழந்தை என்று ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் கலந்த மொழிகளில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் விமர்சனம் செய்துள்ளார். குடும்ப சுயநலத்திற்காக தமிழக மானத்தை பாஜக அரசிடம் திமுக தலைமை அடமானம் வைத்துவிட்டதாக தாவேகா தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் துரைமுருகன் இவ்வாறு பதிலளித்துள்ளார். திமுக குடும்ப சூழ்நிலை காரணமாக தமிழக மானத்தை அடமானம் வைத்து மத்திய அரசிடம் திமுக அடைக்கலம் புகுந்திருக்குன்னு விஜய் அறிக்கை விட்டுருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் He is bacha in politics. Doesn't know anything. Huh? He is a bacha in politics. Doesn't know anything.
நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அவலாஞ்சி, எமரால்டு, அப்பர் பவானி உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் நஞ்சநாடு, கப்பத்துறை, பாலாடா உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு போன்ற மலை காய்கறிகள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.